இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து தமது சொந்த ஜனமாகிய யூத குலத்தில் பிறந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அவரால் சொல்லப்பட்ட பரலோகத்தின் சத்தியங்களை அங்கீகரியாமலும் அவரை புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டான மிகப்பெரிய இரட்சிப்பு யூதர் அல்லாத புற மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த பின்னணியில் இயேசு யூதர்களை பார்த்து சொன்ன மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. பரலோகத்தின் தேவன் தங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்தது நிமித்தம் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் சரிசமமாக தேவன் கொடுக்கின்றார். ஆனால் யாரெல்லாம் அவைகளை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்கள் அடையக்கூடிய பலன் இருக்கின்றது. நம்முடைய வேலை சார்ந்ததோ, படிப்பு சார்ந்ததோ, அல்லது இந்த உலக வாழ்க்கை சார்ந்ததோ, தொழில் சார்ந்ததோ என்று எந்த பகுதியில் ஆனாலும் தேவன் நமக்கு ஏராளம் வாய்ப்புகளை கொடுக்கின்றார். நாம் அவைகளை புரிந்து கொள்ளாமலோ கவனிக்காமலோ அல்லது அதை பொருட்படுத்தாமலோ நடந்து விடுவோமானால் இழந்து விட்டவர்களாக நாம் காணப்படுவோம். 5 தாலந்தை வாங்கினவன் அதை 10ஆக மாற்றின போது 1 தாலந்தை வாங்கினவன் அதை அற்பமாக நினைத்து விட்டான். அதனால் அவனுக்கு பலன் இல்லாமல் தண்டனை தான் கிடைத்தது. ஆனால் 5 தாலந்தை 10ஆக மாற்றினவனோ மிகப்பெரிய பலனை அடைந்தான். சில நேரங்களிலே என்னால் தான், நான் இல்லை என்றால் இந்த காரியம் இப்படி முடிந்திருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. அப்படி அல்ல. நாம் இல்லை என்றால் வேறொருவரை கொண்டு செய்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகவே ஏதோ ஒன்றை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தார் என்கிற உணர்வோடு செயல்படுவோமானால் நாம் மேலதிக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியும். சிந்திப்போம், ஏற்றபடி செயல்படுவோம், ஆசீர்வாதமாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யூதர்கள் பரலோகத்தின் தேவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை இழந்து போனது போல நாங்களும் மதியினமாகவோ தவறாக புரிந்து கொண்டோ அல்லது அற்பமாக நினைத்தோ உம்மால் எங்களுக்கு அருளப்பட்ட சிலாக்கிய பாக்கியங்களை நஷ்டப்படுத்தி விடாதபடி அவைகளை பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு எச்சரிக்கை உணர்வோடும் புரிதலோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். நன்மைகளுக்கு பாத்திரவான்களாய் வாழ கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.